ஏய் கந்தசாமி ராமாத்தா கந்தசாமி ராமாத்தால வாங்க. அன்னைக்கு என்னமா பார்த்தா சினிமா ஓடுறோங்கிற என்னடா தண்ணி போட்டு அக்கப்பூர் பண்ணிட்டு போந்துருக்கீங்க. தண்ணி விடவே மாட்டேன் அவனை. ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன், தண்ணி போட்டுட்டு இப்படி ரகலை பண்ணிட்டு தான் ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு விபரீதம் நடக்கும்டா. தண்ணி மட்டும் போட்டு தொலையாதீங்க. அது மைண்டை மாற்றி எங்கேயோ கொண்டு விட்டுரும் தெரியுமா. இப்போ மைண்டு நீங்கள் ஒன்று நினச்சி நான் அதை ஒன்று கொண்டு விட்டுரும். வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டதுனால வீடு ஒரு சும்மா சின்ன குடிசையாட்டாவது போட்டு இருந்துக்கலாம். எத்தனை நாளைக்கு இப்படியே அந்த குடோனுக்குள்ளே உட்காந்து போட குடோனுக்குள்ளே இருக்கவே முடியலைங்க. ஒரு ஃபேன் மட்டும் மாட்டி விட்டுக்கிறதுனால வீடு கட்டுறதுக்கு இந்த வரும் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நாங்கள் வித்தியாசமாக ஒரு வீடு செங்கல்ல எங்கள் செங்கல் பாருங்க தான் இதுதான் நாங்கள் வாங்கிட்டு வந்துருக்கிற செங்கல். சின்ன சின்னதாக தான் நாங்கள் பண்ணுவோம். இதை தான் நல்லா போட்டு பண்ணுவோம் வீடு கட்டுறதுக்கு. சரி உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் சொல்லியிருக்கேன். என் கந்தசாமி முனியாண்டி ராமத்தல் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்ருவோம் உங்களுக்கு வீடு வேணும்னா. சேத்தை போட்டு குழச்சியா டே நமக்கு சிமெண்ட் எல்லாம் வேண்டாடா. சிமெண்ட் எதுக்குடா நமக்கு சிமெண்ட் வேண்டாடா. நம்ம குழப்பி சிமெண்டா மண் நல்லா இந்த மண்ணை கொழிச்சுக்கணும். செம்மண்ணா இருக்கு பாரு, அதை கொழிச்சு அந்த கல்லெல்லாம் பொறுக்கி பொறுக்கி எடுத்து அந்த இப்படி இது பண்ணிக்குவாங்கடா. சாந்து மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த கல்லெல்லாம் எடுத்து சளிச்சு அப்படியே குழக்குன்னு இதாக வச்சுக்குவாங்கடா. அதில் வச்சு கல் நம்ம காட்டுக்குள்ளே கிடக்கும்ல கல்லுங்க, அதை கொண்டு வந்து கொஞ்சம் சதுரமாக அப்படி உடச்சி அதுதான்டா அப்போல்லாம் வச்சு கட்டுவார் எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவே வீடு கட்டிக்குவார்டா. இந்த செங்கல்ல வச்சு சிமெண்ட் போட்டு கட்டணும் நம்ம பொழப்புக்கு. ஏதோ ஒன்று குடிசையாட்டு இருந்தால் போதும். அந்த கல்லை வச்சு அந்த ரோடத்தில் கட்டி விட்ருங்க சரியா. டேப் நம்ம 10 பேர் இருந்தாலும் படுத்துக்கலாம்டா. ஆளுக்கு ஒரு பக்கம் படுத்தா தீந்து வச்சு நெட்டா ஒரே ரூமை போட்டு விட்டுருங்கடா. படுத்துக்கலாம். என்ன அங்கே ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபா ஆள் கொண்டு வேணுமா பெட் வேணும். இதில் இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் ஏசி போட சொல்லிடுவான் நடக்குது. தாங்க முடியலைங்க குஞ்சாமணி கொஞ்சம் ஹை லெவலுக்கு பார்க்குறான். யாருக்கு சிலுக்கு ரோஜா வேணுமா? சிலுக்கு ரோஜா போய் கூட்டிகிட்டு வர்ற 4 பேர் பொழப்பு. சிலுக்கு ரோஜா போய் கூட்டிகிட்டு வரங்கிறேன். எங்கடா போய் கூட்டிட்டு வர சிலுக்கு ரோஜா? அரை வீட்டில் லூஸ் தரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க ராமசாமி கொடுப்பான சிலுக்கு ரோஜாவை அவன் கொஞ்சம் கெப்பாசிட்டி உட்காந்துருக்குறா. அவன் அமெரிக்கா மாப்பிள்ளையை விட்டு போட்டு புட்டுக்கிட்டு போய் விட்டுட்டியா. சிலுக்கு ரோஜா வேணும் உனக்கு. நீ கம்மி நிறடா முதல்ல. இப்போ ஒருத்தன் கொஞ்சம் இவனுங்க முனியாண்டி அவன் என்னமோ கொஞ்சம் இப்போ தண்ணி ஓட ஆரம்பிச்சுட்டார். அவரும் எல்லாம் பழகிக்கிறாங்க. என்கிட்ட வந்தால் எல்லாருமே பழகிக்கிறாங்கடா. ஏன்டா அத்துக்கூர் பண்ணுறீங்க? கம்மன் இருங்கடா சித்த நேரம். அதை போட்டெல்லாம் எடுத்து குழச்சி அது ரெடியாக வைக்கணும். நான் சொல்கிறேன்டா வந்து இதில் மொத்தினா இதுலேயே போட்டு எந்த வேலை சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டு ஐயோ கடவுளே இந்த கதையே இப்படித்தான் போகுமா? கொஞ்சம் கூட மாற்றம் வர்றாதா? எப்பா பாரு கத்தி திட்டுறான்னு பேசுகிறாங்கடா. சோறு வழுக்குமா போட மாட்டேங்கிறீங்க ஏன்டா? டே சோறு கூட போட மாட்டேனா? டே சோறு போட்டுருண்டா நல்லா. ஏன்டா இப்படி கொடுமை பண்ணுறீங்க? போங்கடா. ராமத்தா அப்படியா பாடுறா கொலுசு வாங்கிட்டாளா காலுக்கு? ஓ டேய் குஞ்சாம நீங்கள் வாடா. கொலுசு வாங்கிட்டாளா ராமத்தா? அந்த கருமத்தை எங்கிட்ட கேட்குற எனக்கு தெரியாதுங்க. ராமசாமி இது என்னது கந்தசாமி கிட்ட வாடா. என்ன ராமாத்தா கால கொலுசு சங்கு என்ன வகரம்? நீ தான் வாங்கி கொடுத்தியா? வெக்கம் கட்டினாய் மானம் கட்டினாய் உனக்கு திட்டினான்னு சொல்கிற. போட்ட எத்துன்னு வச்சுக்க எத்துப்படுது. ஓ பொள்ள குட்டி 3 கடத்துது. அதுக்காக வாங்கி கொடுத்தியாடா? ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தியா? என்னடா இவ்வளோ மட்டும் வாங்கி கொடுக்குற? பிள்ளைக்குத்தான் வாங்கியிருக்கு. ஓ போடா சுப்பாத்தாளுக்கு வாங்கினா சுப்பாத்தா வேணான்ட்டாளா? அவதுக்கிட்ட வேணான்னு சொல்கிறேன். அந்த கொலுசுக்கு போட வை. நான் வந்து சுப்பாத்தா வந்தானா அப்போ நான் கேட்டுட்டு நான் கொடுக்குறேன். ராமாத்திரக்குலாம் கொலுசு கிடையாது. இப்போ வீடே க்ளீன் பண்ணாமல் கிடக்குறா. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? என்னால் முடியலடா. இந்த பூனை குட்டி வேற என்ன சொன்னபடி கேட்க மாட்டேங்குது. வீடு கூட்ட முடியாப்போ ஐயோப்பா என்னால் முடியலடா சாமி. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. கம்மன் இருங்கடா சித்த. இந்த ஐயோ சுண்ணாம்பெல்லாம் கலைச்சி அடிக்க வேண்டியதில்லை. கல்லை அதுட்டு போய் சாப்பா அதுட்டு போதுப்பா. ஓ சுண்ணாம்பு போட்டு அடிக்கிறான வெள்ளை. எந்த சுண்ணாம்பு போட்டு எங்கே போய் அடிப்பீங்க? கம்மன் இரு. ஆமாம் ஆளும் சைஸு போட்டுக்கிட்டு வாங்கக்கிட்டு நான் போகிறேன். என்னால் முடியல. என்னால் கத்த முடியலைங்க. இவங்ககிட்ட வச்சுக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். நான் ஒன்று சொன்னோம்னா கேட்குற வேலையாளிங்க என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் எவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருக்க முடியே? பார்க்கலாங்க மறுபடியும் வர இருங்க.